என் குழந்தைய ஒரு தடவையாச்சும் என் கண்ணுல காட்டு அப்படின்னு சொல்லி அர்ணவ் கதறி அழுத ஒரு வீடியோ தான் இப்போ செம வைரலாகி வந்துகிட்டு இருக்கு. சின்ன திரையில சில மாதங்களுக்கு முன்னாடி செவ்வந்தி சீரியல் நடிகை திவ்யா ஸ்ரீதருக்கும் அர்ணவுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை வந்து எல்லாத்துக்குமே தெரியும். திருமணம் செய்து ஏமாத்தி விட்டதா அர்ணவ் மேல திவ்யா வந்து புகார் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு அப்புறமா 2 பேருமே பிரிஞ்சு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல திவ்யா ஸ்ரீதர் வந்து கர்ப்பமா இருந்தாங்க. செவ்வந்தி சீரியல் டீம் தான் திவ்யாவுக்கு கடைசி வரை சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்னாடி திவ்யா வந்து பெண் குழந்தை பிறந்திருப்பதா மகிழ்ச்சியான ஒரு பதிவை வந்து போட்டிருந்தாங்க. குழந்தையோட புகைப்படத்தையுமே பதிவு பண்ணியிருந்தாங்க. ஒரு பக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி வந்துகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அர்ணவுக்கு நிறைய பேர் வந்து அட்வைஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அர்ணவ் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாரு. அதில் திவ்யாவுக்கு குழந்தை பிறந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது எனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜ் வந்து வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் தான் எனக்கு பெண் குழந்தை பிறந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. பார்க்க போகணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பா இருக்கும். என்ன ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அந்த பயம் தான் எனக்கு இருக்கு. நான் எதுவுமே பண்ணாம தண்டனைய அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். திரும்பவும் அது வந்து நடக்கவே கூடாது. அதனால நான் என்னோட அப்பா, அம்மா சொன்னத கேட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு முதல் நாள் எதுவுமே தோணல. 2வது நாள் கொஞ்சம் அழுக வர ஆரம்பிச்சது. ஷூட்டிங்கில் இருந்ததால அழாம சமாளிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தேன். ஏன்னா ஊரில் இருக்கிற எத்தனையோ குழந்தைகளை நான் தூக்கி கொஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே கண்கலங்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அந்த குழந்தைய தூக்கி உங்ககிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, குழந்தைய மட்டும் நான் வந்து எடுத்துப்பேன். என்னோட குழந்தை தானே அது. ஒரு நல்ல அப்பனா இருப்பேன். ஒரு அப்பனா அந்த கடமைகள் எல்லாத்தையுமே நான் செய்வேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அவங்களால வளர்க்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த குழந்தைய வளர்த்துப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. குழந்தைய போய் நேரில் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது வந்து நான் தனித்து முடிவு எடுக்கவே முடியாது. என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் வந்து பர்மிஷன் கேட்கணும். லாயர் கிட்ட பர்மிஷன் கேட்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. வீடியோ காலில் காமிச்சாவது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தாரு. அர்ணவ், திவ்யா இனி ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்லியிருந்தாரு.